பிரைஸ் தி லார்ட். அன்பானவர்களே, எப்படி இருக்கிறீங்க? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த பரலோக சத்தம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம தொடர்ந்து கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டு வருகிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய பிள்ளைக்கிழமை 3 மணி நேரம் பிரைஸ் அண்ட் வொர்ஷிப் இருக்கிறது. நீங்கள் ஆயத்தப்படுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளில் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். தானியேல் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். உனக்குள்ளே தேவர்களின் ஆவி உண்டென்றும் வெளிச்சமும் புத்தியும் விசேஷித்த ஞானமும் உன்னிடத்தில் காணப்பட்டதென்றும் உன்னை குறித்து கேள்விப்பட்டேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வசனம் சொல்லுகிறது, உனக்குள்ளே தேவர்களின் ஆவி உண்டென்றும் வெளிச்சமும் புத்தியும் விசேஷித்த ஞானமும் உன்னிடத்தில் காணப்பட்டதென்றும் உன்னை குறித்து கேள்விப்பட்டேன். பிரியமானவர்களே, உங்களுக்குள்ளே என்ன ஆவி இருக்குது? விசேஷத்த ஆவி இருக்குதா? தேவனுடைய அபிஷேகம் உங்களுக்குள்ளே இருக்குதா? உங்களுக்குள்ள விசேஷத்த ஆவி இருந்தால் நீங்கள் ரொம்ப வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருப்பீங்க. வெளிச்சத்தில் நடப்பீங்க. இருள் உங்கள் வாழ்க்கையில் இருக்க முடியாது. என்ன செய்கிறது, நாளைக்கு என்ன பண்ணலாம், நாளைக்கு என்ன பண்ணலான்னு யோசிக்க மாட்டீங்க. அந்த விசேஷத்த ஆவி உங்களுக்கு வெளிச்சத்தை தரும். ரெண்டாவது, புத்தியை உங்களுக்கு கட்டளையிடும். புத்திமானாக நீங்கள் நடந்து கொள்ளுவீங்க. புத்தியாக சில காரியத்தை செய்வீங்க. புத்தியாக சில காரியத்தை யோசிப்பீங்க. விசேஷமாக உங்களுக்குள்ள ஞானம் செயல்படும். விசேஷத்த ஞானம் உங்களுக்குள்ள செயல்படும். ஆகையினால கர்த்தருடைய பிள்ளைகள், உங்களுக்குள்ள விசேஷத்த ஆவி இருக்கட்டும். புத்தியா நடந்து கொள்ளுங்க. அதாவது வெளிச்சத்தில் நடந்து கொள்ளுங்க. விசேஷத்த ஞானத்தில் நடந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை நிச்சயமா ஆசீர்வதிப்பார். உங்களுக்குள்ள விசேஷத்த ஆவி இருந்தா மற்றவர்கள் உங்களை குறித்து கண்டிப்பா கேள்விப்படுவாங்க. அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு ஸ்பெஷல் இருக்கிறது என்று சொல்லி மற்றவங்க சொல்லக்கூடிய அளவுக்கு சில காரியங்கள் நடக்கும். கவலைப்படாதீங்க, சரிங்களா? ஜெபிக்கலாமா? கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நல்ல வேலையில் ஆண்டவர் விசேஷித்த ஆவி, ஞானம், புத்தி, ஆண்டவரே சோத்ரு, தெளிவு இந்த பிள்ளைகளுக்கு உண்டாக்கி தாங்கப்பா. இவர்களுக்குள்ள ஒரு விசேஷித்த ஆவி செயல்படட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஓ ராகா லாமா ரியாந்தா லபா தூட்டாபா, விசேஷித்த ஆவி இவர்களுக்குள்ள வெளிப்படுவதாக கர்த்தர் ஆசீர்வதித்து இந்த பிள்ளைகளை கனப்படுத்தும். உங்க நாமத்தை மையப்படுத்திக் கொள்ளும். ஆசீர்வதிங்க, பொறுப்படுங்க, மூடி மறைங்கப்பா. Thank you Lord. Hallelujah. Oh mighty fire Lord. ஒரு விசேஷ தாவியர்களுக்குள்ள வெளிப்படட்டும். அற்புதங்கள் நடக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. விசேஷ தாவி உங்களுக்குள்ள செயல்படட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென்.